மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. விஜய் அவர்கள் ஒரு பயந்தாங்கோலின்னு சொல்றாங்க. 2 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னால இருந்தாங்களே ஏழு அம்மா பயந்தாங்க இல்லையா? சொல்லுங்க, 2 தொகுதியில நின்னாங்க. யார் 2 தொகுதியில நிக்கல? எதுக்கு பயப்படணும்? சரி, தில்லி இருந்து அவர் தொகுதியில யார் நிக்கிறேன்னு சொல்லுங்களேன். திருப்பி அரைச்சமாவே அரைக்கணும். மார்க்கெட்டுக்கு பிரச்சனை வந்திருக்காரு, இவர் செய்வேங்கிறாரு. செய்யறாரா செய்யலையேங்கிறது பார்க்கலாமே. வரதுக்கு முன்னாலே இப்படி வரமாட்டாரு ஏன் சொல்லணுங்கிற நம்பிக்கை கொடுப்போம். ஜெயிக்கிற தேதி இருக்கு இல்லையா, வெற்றி அடைகிற தேதி, அந்த தேதி என்ன தெரியுமா? விஜயோடைய குணம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவனுடைய குணம் 22 அவர் பிறந்த தேதி, கூட்டுனா 4. இதோட பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தேர்தலுக்கு இன்னும் 16 நாள் தான் இருக்கு. விஜய் அவர்களுடைய இந்த தேர்தல் பயணம் எப்படி இருக்கும்? வெற்றியில முடியுமா இல்ல தோல்வி அடைவாரா? வெற்றி 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 வெற்றி. புதுமனை புகுவிழா மாதிரி தலைமைச் செயலகத்துக்கு புதுமனை புகுவிழா போறாரு. என் பையனை அனுப்பி வைக்க போகிறோம். எங்கள் மிச்சவங்களுக்கு தம்பியாக இருக்கார், அண்ணனாக இருக்கார், பையனாக இருக்கார். எல்லாரும் அவரை சந்தோஷமாக தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வைக்கிறது உறுதியாக இருக்கும். எல்லாம் ரெடியாக ஆயுதத்தோடு இருக்கும். அவருடைய மக்களுடைய ஓட்டுக்க வேண்டி தான் வெயிட்டிங். வந்துருச்சு அப்படின்னா தலைவரை தலைமைச் செயலகத்துக்கு உட்கார வச்சிருவோம். அதுக்கு உண்டான சேர்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கே ஒழுங்கா வர மாட்டாருன்னு சொல்றாங்களே. ஒழுங்கா வர மாட்டாரு இல்லை, அவருக்கு உண்டான பாதுகாப்பும் வசதியும் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறோமே. அவருக்கு உண்டான இடத்த கொடுங்க. இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியில் இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு தேர்தல் கமிஷனுடைய இதில் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதுக்கு முன்னால் ஆட்சியாளர் முட்டுச்சந்து குறுக்குச்சந்து, ஆளே போகாத இடம், பர்மிஷன் கிடையாது, இப்படி போயிட்டு இருந்தது. சரி, இப்போ தேர்தல் ஆணையம் இடம் கொடுக்க வந்தாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான இடம் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. அவங்க பெர்மிஷன் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் 2 தடவை இப்போ கேன்சல் ஆயிருக்கு. கொடுக்காத காரணம் என்னன்னா அவருக்கு உண்டான பேசு, அதாவது மிச்ச அரசியல்வாதிக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் எல்லாரையும் குடும்பமா பழகிட்டாரு. அப்போ கூட்டம் ஜாஸ்தியாக வருது. கல்யாணத்துக்கு வர மாதிரி வருது. சில கட்சி கூட்டத்துக்கெல்லாம் இளவு வீட்டில் வர மாதிரி வருது. அது கம்மி. இளவு வீடுங்கிறது கம்மி இல்லை, கல்யாண வீடு ஜாஸ்தி இல்லை. அப்போ இவர் வீட்டில் ஒரு ஆளாக நினைக்கும் போது, நம்ம வீட்டு பையன் அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம வீட்டு பையன் அரசியலுக்கு வரான்னு நினைக்கும் போது எல்லா உறவுகளும் ஒன்று சேர்ந்து சாயுது. அதுக்கு இதை பார்க்கும்போது தேர்தல் என்ன நினைக்குது, வியக்குது. ஐயோ, அந்த ஆட்சியில் தான் முடியல, அவங்க முடியும் ஆனால் இடம் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ மேலும் கூட்டம் எலெக்ஷன் ஒரு டைம் ஒரு 16 நாள் தான் இருக்குது, இன்னும் வேகம் ஜாஸ்தி ஆகுது. அப்போ மிச்ச கட்சியோட இந்த கட்சிக்கு கூட்டம் இருக்குங்கிறது தேர்தல் ஆணையம் ஒத்துக்குது. கண்டிப்பாக அதை ஒத்து தான் ஆகணும். எங்களுக்கு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்க முடியல, நான் ஒத்துக்கிறோம். ஸோ ஒத்து தான், ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் வருது இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, நடிகருக்காக வந்த கூட்டம் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்ல, ஒரு அரசியல்வாதி புதுசாக வர்றாரு, அவரை பார்க்க வந்த கூட்டம் நீங்கள். எல்லாரையும் மக்களும் டிவிக்கு தொண்டனும் எல்லாரையும் ஏமாத்திட்டான், எல்லா அரசியல்வாதியும். ஏன்னா நாங்கள் அரசியல்வாதியாக அவரை பார்க்கலையே, குடும்பத்தில் ஒரு ஆளெல்லாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்தாருன்னா எப்படி போவோம்? அது மாதிரி இவர் வீட்டில் இப்போ புதுமனை புகுவிழா மாதிரி இவர் முதலமைச்சராக போகிறாரு, தலைமைச் செயலகத்துக்கு போகிறாரு. அப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இதுதானே எதிர்பார்த்தோம், இதுக்கு தானே இத்தனை வருஷம் காத்திருந்தோம். வெற்றி அடையணும். வெற்றியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க. பெண்கள் ஆதரவு இருக்குது, யங்ஸ்டர் ஆதரவு இருக்குது. இவர் வரமாட்டார் சொல்கிறது ஒன்று யாருன்னா அரசியல்வாதி மாத்திரம்தான். வேறு யாருமே அந்த மாதிரி பேசவே இல்லை. யங்ஸ்டர்லேருந்து ஆரம்பித்து, மகளிர் தோழிகள்லேருந்து ஆரம்பித்து, தோழர்லேருந்து ஆரம்பித்து, பெரியவங்கலேருந்து ஆரம்பித்து, மீடியத்துலேருந்து ஆரம்பித்து, விவசாயிலேருந்து ஆரம்பித்து, உங்களுக்கு எல்லாமே ரேஷன் கடைக்காரன் ஆரம்பித்து, கண்டக்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே ஒன்று. ரெண்டாவது, எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு இரட்டை இலை கிடைச்சதோ அதே மாதிரி இவருக்கு சின்னம் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிற சின்னமாக மாட்டிக்கிச்சு. இப்போ அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். கண்டக்டரு வண்டியை நிப்பாட்டாலும் விசில் ஊதணும். ஸ்கூலில் ட்ரில் மாஸ்டர் பசங்களுக்கு லெஃப்ட் ரைட் சொன்னாலும் விசில் ஊதியே ஆகணும். ஏன்னா அதே மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் விசில் தான். இளவு பணத்தை கொண்டு போனாலும் அதுக்கும் விசில் தான். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பங்கு அமைஞ்சு போச்சு. இலை எப்படி வீட்டில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி படையலுக்கெல்லாம் ரெட்டை இலை தான் போட்டு படையல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ விசில் சின்ன பையங்க ஊதர்லேருந்து ஆரம்பித்து, சின்ன பையன் விவரம் தெரிஞ்சு ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது கையில் அந்த விசிலை கொடுத்தா பீல் ஊதிட்டே போவோம். அப்புறம் ட்ரெயின் விளையாட்டு விளையாடும், அதுக்கும் விசில் தான். ட்ரெயின்லேயும் டிடிஆர் விசில் தான் வச்சுருக்காரு. விசில் இல்லாத இடமே இல்லை. இதுக்கு முதல்ல நான் டிவிக்கு சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி சொல்லணும். என் பையனுக்கு எல்லாருக்கும் தலைவர், எனக்கு இந்த தலைவர் கிடையாது. ஏன்னா நான் பார்த்து இத்தனை ஜாதி வருவார் இப்படி அரசியல்வாதி போல் சொன்னதே நான் தான். அப்புறம் நான் என்ன என் பையனை என்ன தலைவர் எப்படி நான் கூப்பிடுறது? என் பையன் தான் இது வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி அவருக்கு எத்தனையோ சோதனை வரும்னு சொன்னேன், வந்தது. எல்லாத்தையும் கடையை தாண்டிட்டார். இன்னும் 16 நாள் இருக்குது. 16 நாள் முடிஞ்சுன்னா எல்லாத்தையும் காரியம் தான். 16 முடிஞ்சிச்சு. இவர் ஜெயிச்சிட்டாருன்னா இவர் யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு காரியம் கண்டிப்பாக உண்டு. அது மாற்று கருத்து எழுத்து பேசினாலும் மாற்று கருத்து கிடையாது. எல்லாத்துக்குமே வச்சுருவாங்க வேட்டு.
ஏன்னா இவர் அந்த கஷ்டப்பட்டிருக்காரு உள்ள வரதுக்கு, அரசியல் வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு இடம் போகிறதுக்கு கஷ்டம், பெர்மிஷன் வாங்குறது கஷ்டம். இதே கஷ்டம் நாளைக்கு உதயநிதி ஆட்சிக்கு வராரு வைங்க ஒரு காலத்தில், இப்போ முடியாது ஒரு காலத்தில். ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் முடியாத போகிற வரைக்கும் ஆட்சியை கையில் கொடுக்க மாட்டார். ஏன்னா கலைஞர் படியாக கொடுத்தாரு, இருக்கும்போது தான் கொடுத்தாரு. முன்னும் முடியலைங்கிற பட்சத்துக்கு சக்கையான பிறகு தான் கொடுத்தாரு. அதே மாதிரி ஸ்டாலினும் அப்படி தான் கொடுப்பாரு. அப்போ சிஎம்மாக இருப்பது விஜய், புரிஞ்சுங்களா? சிஎம் ஆகி ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் உதயநிதி வராரு, சிஎம் போஸ்ட்டுக்கு வராரு. அப்படிங்கும்போது அப்போ இவர் கொடுப்பாருல வேட்டு, இவர் செய்வார். இவங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதை திருப்பி செய்வார். ஒன்றும் இப்போ ஒரு இதே கிடையாது. அதாவது விஜயோடைய குணம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவனுடைய குணம் வந்து 22 அவர் பிறந்த தேதி கூட்டுனா 4. இதோட பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? யாரும் இது வரைக்கும் எந்த ஜோசியரும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் சொன்ன பிறகு தான் இப்போ விஜய் நான் தான் வருவார் சொன்னேங்கிறான். சொன்னதே நான் தான். இங்கே நெல்லை கஜேந்திரன் அதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு 3ஆம் அவரை பற்றி பேசினேங்கிறது எங்கிட்ட ப்ரூஃப் வச்சுருக்கேன். 3ஆம் மாநாடு போடுவார் சொன்னேன். 3ஆம் ஊர் நடைப்பயணம் மேற்கொள்வார் சொன்னேன். நடைப்பயணத்தில் பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னேன். கரூர் நடந்த சம்பவம் சாயங்காலம் நடந்தது, நான் காலையிலே வரும் ஏற்கனவே ஒரு டிவியில் சொல்லியிருந்தேன். இந்த இதில் என்ன ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம். இதே ஒரு சின்ன உதாரணம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு உதாரணம். நம்ம ஜெயிக்கிற தேதி இருக்கு இல்லையா, வெற்றி அடைகிற தேதி, அந்த தேதி என்ன தெரியுமா? 4ஆம் தேதி 4. விஜயோடைய கூட்டுத்தொகை 4. அதே சாதகமாக அமைஞ்சிருக்கு. அவருக்கு தெய்வத்துடைய அருள் இருக்கிறனால அந்த தேதி வந்திருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு ஒரு தான் ஓட்டு போட போகிறீங்க. நல்ல தெளிவாக நல்லா புரிஞ்சுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் ஓட்டு போடுறீங்க. நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காண்டி. அதான் இதை நாள் வரைக்கும் மாற்றி போட்டு பார்த்தீங்க, அந்த மாவு சரியில்லை. இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாவு நம்ம வந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமே. திருப்பி அரைச்ச மாவே அரைக்கணும். மார்க்கெட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறாரு, இவர் செய்வேங்கிறாரு. செய்யறாரா செய்யலையேங்கிறத பார்க்கலாமே. வரத்துக்கு முன்னாலே இப்படி வரமாட்டார் ஏன் சொல்லணுங்கிற நம்பிக்கை கொடுப்போம், செய்வோம். ஒரு குழந்தை நடக்க வருது, நடக்காது சொல்லக்கூடாது. கையை பிடிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் கைவண்டி வாங்கி கொடுக்கணும். அப்புறம் அது நல்லா வந்துச்சா சைக்கிள், சின்ன சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். 3 வீலர் 3 சக்கர வண்டி அதில் நல்லா வந்துருச்சா அப்புறம் 2 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதே ஓட்ட கற்றுக்கும், அதே ஸ்கூல் போகும், அது வேலையை பார்த்துக்கும். அது அப்படி நம்ம என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு வரத்துக்கு மேலே வராத இப்போ இருக்கிறவங்க நீங்களே சொல்லி தின்னுட்டு இருப்பீங்களா? சுரண்டக்கூடாதுன்னு இப்போ ஆளை கூப்பிட்றோம். சுரண்டக்கூடாதுன்னா எல்லாரும் கூப்பிட்றோம். நான் எத்தனை அரசியல் தலைவரை பார்த்துருப்பேன், எத்தனை எம்எல்ஏ என் வயசில் பார்த்துருப்பேன், எத்தனை எம்பியை பார்த்துருப்பேன். இதை மாதிரி ஒருத்தன் சுறுசுறுப்பாக வந்து ஒரு கட்சி ஒருத்தன் ஆரம்பித்து வந்தால் ஓடிவிட்டான். சரத்குமார் வந்தார் ஓடிவிட்டார், ரஜினிகாந்த் வந்தார் ஓடிவிட்டார். ஓடிப்போனது உண்மை தானே? அப்போ இதை சொன்னால் தப்பு, இது விமர்சிக்கிறாங்கன்னா நீ டிக்ளேர் பண்ணக்கூடாது. படத்தில் நடிக்க மாட்டேன், நான் அரசியலுக்கு தான் வருவேன்னு அப்போ சொன்னபடி சொன்ன மாதிரி இருக்கணும். இப்போ எங்கால கண்டிப்பாக இனிமேல் சினிமாவுக்கு வரமாட்டார். எத்தனை கோடி கொடுத்தாலும் சினிமாவுக்கு வர சான்ஸே இல்லை. அப்படி வேணும்னு வந்தால் மரியாதைக்காண்டி யாராவது அவருடைய நண்பர்கள் இல்லை கஷ்டப்பட்டு ஒருத்தன் படம் எடுக்கிறான்னா ஒரு கெஸ்ட்டு, ஒரு விஐபி மாதிரி ஒரு கெத்துக்கு வேணால் வந்துட்டு போகிற மாதிரி தவிர அந்த சிஎம் கேரக்டர் மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் வந்துன்னா அந்த படத்துக்கு இவர் போகலாம், தப்பே இல்லை. ஒரு சிஎம் தானே இருக்காரு. ஐயா, விஜய் அவர்கள் வந்து ஒரு பயந்தாங்கோலின்னு சொல்றாங்க. 2 தொகுதியில வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாலே இருந்தாங்களே ஜெயலலிதா அம்மா பயந்தாங்க இல்லையா? சொல்லுங்க, 2 தொகுதியில் நின்னாங்க. யார் 2 தொகுதியில் நிற்கல? எதுக்கு பயப்படணும்? சரி, தில்லி இருந்து அவர் தொகுதியில் யார் நிற்கிறேன்னு சொல்லுங்களேன், தலைவரை நிற்க சொல்லுங்க. ஏதாவது உப்புக்கு செப்பாது நீங்கள் கொண்டு விஜய்க்கு கீழே நிற்பாட்டா விஜய் தான் ஜெயிப்பார். உதயநிதி தான் பேசுறாரு, நிற்க சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஓட்டு போடுறது யாருக்கும் தானே பேச்சு. இவரா அவரா இல்லை, யார் நல்லது செய்வான் தான் நாங்கள் பார்க்குறோம். விஜய் பெரியவரா, ஸ்டாலின் பெரியவரா, உதயநிதி பெரியவரான்னு கிடையாது. எங்களுக்கு வேண்டியது தேவையா, யார் வந்தால் என்னன்னு தான் சொல்கிறது. ஆனால் அதிகமாக பண்ணுறது இவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து துணை முதலமைச்சராக கொடுத்த ஒன்றும் ஆக்டிவ் இல்லையே. அப்புறம் இவருக்கு நாங்கள் முதலமைச்சராக்கி என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது அவரால், அவருக்கு தெரியல. இப்போ இவர் எல்லாமே இவர் என்ன சொல்கிறாரு உத்தேசமாக, அதாவது ஒரு கடல் ஒரு பெண்ணுடைய மனத்தை ஆழத்தை ஒரு பெண்ணுடைய மனசை ஒரு இதை கண்டுபிடிக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி ஒரு கடலுடைய ஆழம், ஒரு பெரிய ஏரியுடைய ஆழம், அணையுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியும். தலைவன் கிளீனாக சொல்லிட்டான். அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, ஒரு கண்டுபிடிச்சிருக்கு. அந்த மிஷினை தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டால் அது எவ்வளோ அடி ஆழத்தில் அந்த டேம் இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அதுக்கு அந்த டேம் எவ்வளோ இப்போ உத்தேசமாக 100 அடின்னு வைங்களேன், அந்த மிஷின் வந்து 75 அடி தான் காமிச்சிதுன்னா அப்போ 25 அடி சகுதி இருக்குன்னு அர்த்தம். அப்போ தூர் வாரணும். இதை மாதிரி ப்ராஜெக்ட் நான் எல்லாமே ரெடி பண்ணி ஏன்னா ஐடி பீப்புள்ஸ் ஃபுல்லும் இவருக்கு சப்போர்ட். இனிமேல் பழைய மாதிரி கல்லை கட்டி கைத்தை கட்டி கீழே இறக்குறது அளவு பார்க்குறதுலாம் தேவையில்லை. இவர் எல்லாமே லேட்டஸ்ட்டாக என்ன டெக்னாலஜி உண்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கேரவனை பாருங்களேன், எல்லோரும் ஒரு டெம்போ டிராவலர் மேலே ஏறி ஸ்கூலில் போட்டு நின்றுட்டு வந்தான். அடிச்சான் போகிற தலைவன்
அஸ்ஸாம்லேருந்து வண்டியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். அதில் என்ன வசதி இல்லை, எல்லா வசதியும் கம்ஃபர்ட்டாக செட் பண்ணியிருந்தாரு. எது செஞ்சாலும் அவர் பெர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுமாதிரி ஐடி கார்டு அதே மாதிரி தான். ஐடி கார்டுக்கு போய் ஆஃபீஸில் போய் நின்றுட்டு எழுதி கொடுத்துட்டு அப்புறம் வாங்க இப்போ வாங்கினாலே அந்த வேலையே இல்லை. உன் கையில் மொபைல் இருக்க ராஜா இருக்கு, டிவிக்கு ஆப்பை எடுத்துக்கோ, உன்னுடைய நம்மளுடைய ஓட்டர் ஐடி இருக்க அந்த நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோ, அப்புறம் ஓகே பண்ணிக்கோ, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு மெசேஜ் வந்துடுது. அந்த நேரம் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அந்த மெசேஜ் கையில் கொடுத்தீங்கன்னா உனக்கு ஐடி கார்டு வந்துடுது, ஈஸியாக வந்துடும். அது மாதிரி ஒரு சௌகரியம் இருக்குது, வேறு எந்த கட்சியில் இருக்குது. So, அதனால அடுத்த முதல்வர் யாருன்றீங்க? யாருன்னு கேள்விங்க, சின்ன குழந்தைய கேட்டால் கூட அப்படிங்குது, விசில் ஊதுது. சின்ன குழந்தைகிட்ட கேள, ஒரு பேசுகிற வயசில் உள்ள குழந்தைகிட்ட கேளு, எலெக்ஷன் எப்போ, உடனே அது சொல்லுது ஏப்ரல் 23 அப்படிங்குது. எப்படா ரிசல்ட் வரும்? நோலோன் தேதி எங்கள் அங்கிளோட பிறந்தநாள் தேதி எப்படிடா, என்னடா பிறந்தநாள், அதான் 22/2/4 அப்படிங்குது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இவ்வளோ அட்வான்ஸாக நீங்கள் பிள்ளைங்க இருக்குது. வீட்டில் என்ன சொல்லுது அம்மா அப்பாட்ட, நான் படிக்கணும், நான் சமத்தாக இருக்கணும், உங்கள்கிட்ட எதுவும் அனாவசியமாக கேட்க மாட்டேன் அப்படின்னா நீ முதல்ல டிவி கேக்கு ஓட்டு போடு, எங்கள் மாமாவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுது. இப்போ இது போகாதா?